உறக்கச் சொல்லுவது, உயர்ந்து சொல்லுவது, அது எவ்வளவு பெரிய குற்றமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எந்த இடத்திலும் நான் நின்று பேசுவதற்கு உரிமையை இழந்திருக்கிறேன். தமிழகத்தில் குடிசைகளை அப்புறப்படுத்தி அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆதி தமிழர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்விடங்களை இழந்து வெவ்வேறு இடங்களுக்கு காட்டுப்பகுதிகளுக்கு தள்ளப்படுகிறார்கள். இங்கே வானுயர்ந்த கட்டடங்கள் வரப்போகிறது. வசதிமிக்க மாற்று மொழிக்காரர்கள் வாழப்போகிறார்கள். பிற நாட்டு வர்த்தக நிறுவனங்கள் வந்து இங்கே தொழில் தொடங்கப் போகிறது. அந்த இடங்களில் எல்லாம் ஆதி தமிழன் தன் வாழ்வாதாரத்தை இழந்து எங்கோ காட்டுப்பகுதிக்கு ஓடுகிறார். ஈழத்தில் அடித்து விரட்டினார்கள், நம்மை இங்கே ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த மண்ணிலே முள்வேலி கம்பிக்குள் சிறை, இங்கே திறந்த வெளியில் சிறை. இதுதான் இன்றைய தமிழனுடைய நிலை. இதை நீங்கள் உணர வேண்டும். எந்த இடத்திலும் நின்று பேச முடியாது. எந்த விடுதியிலும் எனக்கு தங்குவதற்கு இடமில்லை. பள்ளி கல்லூரிகளில் நான் பேசுவதென்றால் அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு அச்சுறுத்தல். எந்த விடுதியிலும் நான் தங்குவதென்றால் அங்கே விசாரணை. எனக்கு அறை கொடுப்பதில்லை. எந்த மண்டபத்திலும் நான் பேசுவதற்கு இடமில்லை. எந்த பொதுக்கூட்டங்களிலும் நான் பேசுவதற்கு அனுமதி இல்லை. இது தமிழ்நாடா? ஒரு தமிழன் நின்று பேச இடமில்லை. இங்கே என்ன இருக்கிறது? தமிழனுக்கென்று ஒரே ஒரு தேசிய சொத்து, பொது சொத்து, எவனாலும் கைப்பற்ற முடியாத ஒரே சொத்து இருக்கிறது. அது சிறைக்கூடம் மட்டும்தான் இந்த மண்ணிலே இருக்கிறது. எல்லாம் பறிபோய்விட்டது என் அருமை சொந்தங்களே. அதனால்தான் இழந்ததை மீட்க, இருப்பதை காக்க நமக்கு நாமே ஒரு அரசியல் சக்தியாக மாறி நமக்கான அரசை வென்றெடுப்போம் வாருங்கள் என்றுதான் இந்த நாம் தமிழர் இயக்கத்தை நாங்கள் தொடங்க முயலுகிறோம். வேற வழி இல்லை. இந்த நிலை இப்போது தமிழன் நின்று பேச முடியாது என்ற நிலை இருக்கிறது. இனி வருங்காலத்தில் தமிழனை தவிர எவனும் நின்று பேச முடியாது என்ற நிலையை இந்த மண்ணில் உருவாக்காதவரை நாங்கள் ஓயப்போவதில்லை. எல்லா மொழிகளையும் நேசிக்கிறோம். எல்லா மொழிவாரி தேசிய இனங்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். அதே போல எம் மொழியையும் எம் இனத்தையும் நாங்கள் நேசிக்கிறோம். இதுதான் தமிழனைப் போல ஒரு பெருந்தன்மை உள்ளவனும் தமிழனைப் போல ஒரு மாந்தநேயவாதியும் உலகத்தில் எவனுமே இல்லை. ஆனால் இன்று எங்களைப் போல ஒரு அவமானத்தின் இழிவான சாட்சியங்களாக, இழிபிறவிகளாக, அடிமைகளாக வாழ்வது எவனுமே இல்லை. இந்த நிலை ஏன் வந்தது எமக்கென்றால் எங்களுக்கென்று ஒரு தேசம் இல்லை. அந்த தேசத்தை அடைகிற போராட்டமும் புரட்சியும் மூர்க்கமும் எம்மிடத்திலே இப்போது இல்லை. அந்த நிலையை நாம் அடைகிற வரை, எமக்கென்ற தேசத்தை அடைகிறதுக்கு வழியாக முதலில் எமக்கென்ற அரசை அடைய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த அரசியல் தொடக்கம். இந்த நாம் தமிழர் இயக்கம் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. ஈழ விடுதலை என்பது இதுவரை இந்த மண்ணில் எடுத்து வைத்த அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து மாறுபடுகிறது. ஈழ விடுதலை என்பது தமிழீழ மண்ணில் வாழ்கிற தமிழர்களுக்கான தாயக விடுதலை அல்ல. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஏறக்குறைய 12 கோடி தேசிய மக்களுக்கான தேச விடுதலை என்கிற நோக்கில்தான் இது தன் அரசியல் பரவலை செய்ய இருக்கிறது. ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயக விடுதலை, தமிழீழ விடுதலை என்கிற நோக்கில்தான் இது தன் அரசியலை செய்யும். இதற்கு இது ஒவ்வொரு தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் தான் செய்ய வேண்டிய வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து இந்த இயக்கத்தில் இணைந்து இதை ஒரு வலிமைமிக்க இயக்கமாக மாற்ற வேண்டும். இதற்கு முன்பு இருந்தவர்கள் அந்த மண்ணிலே போராடுகிறவர்கள், ஏதோ அந்த மண்ணிலே போராடி உயிர்நீத்த தியாக மறவர்கள், வீரச்சாவடைந்த மாவீரர்களின் குடும்பத்துக்கான ஒரு தேசம் போலவும், அந்த மண்ணிலே நின்று களமாடிய விடுதலை புலிகளுக்கான ஒரு தேசம் போலவும், எம் தலைவர் பிரபாகரனின் சொந்த விருப்பம் போலவும் தமிழீழ விடுதலை இவர்கள் பார்த்தது தவறு. அது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தேசிய மக்களுக்கான தேச விடுதலை என்கிற நோக்கில் அரசியல் செய்யாததுதான் இன்றைக்கு ஏற்பட்ட பிழை. அந்த பிழையை களைவதற்கு ஒவ்வொரு தமிழனும் தனக்கான தாயக விடுதலை, தமிழீழ விடுதலை என்பதை உணர்ந்து நாம் இனி போராட தயாராக வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். இன்றைக்கு 60 வருடமாக போராடி ஒரு சர்வதேச அரசியலாக்கி நிறுத்தி இருக்கிறோம் ஈழ விடுதலையை. ஏறக்குறைய 3/4 கிணறு நாம் தோண்டி இருக்கிறோம். எல்லோருடைய பார்வையும் தமிழர்களுக்கான தாயகமான தமிழீழத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு தாயக தமிழகம் என்று இருக்கிறது, தமிழ்நாடு என்று ஒன்று இருக்கிறது. அதில் 7 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் தமிழர்கள் என்று உலகத்தில் எவரிடத்தில் சொன்னாலும் அது தெரியாது. தமிழீழம் என்கிற ஒன்றுதான் தமிழர்களினுடைய தாயகம், தமிழர்கள் வாழ்கிற நாடு என்பதுதான் இன்றைய அரசியலாகி இருக்கிறது. எனவே அனைத்து தமிழனும், ஒவ்வொரு தமிழனும் அதை நோக்கித்தான் பாய வேண்டும். தமிழர்களுக்கான உலக அரங்கில் ஒரு நாடு என்று உருவாக வாய்ப்பு இருக்குது என்றால் அது தமிழ் ஈழம்தான். எனவே அந்த அடைந்தால் அந்த தமிழீழத்தை அடைவதை தவிர வேறு தீர்வில்லை, வேறு வாய்ப்பில்லை என்கிற முனைப்பில் பாய வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அதை மனதில் வைத்துக்கொண்டு
நாம் இந்த அரசியலை செய்ய தொடங்க வேண்டும். இது சீருடை அணியாத ஒரு படையாக, கருவி ஏந்தாத ஒரு இராணுவமாக, மக்கள் இராணுவமாக இது இருக்கும். இது தேர்தலை சந்திக்குமா என்று கேட்கிறார்கள். சந்திக்கும். ஆனால் எப்போது, அதை காலம்தான் தீர்மானிக்கும். எடுத்த உடனே கட்சியை ஆரம்பித்த உடனே இந்த திமுகட்ட ஒரு 5 இடம், இந்த அதிமுகட்ட 5 இடம் கொடுங்கன்னு அப்படியே மண்டியை போட்டு கை கட்டி நிற்கும்னு நினைக்க வேண்டாம். அது செய்கிறதுக்கு, இந்த வேலையை செய்கிறதுக்கு நாங்கள் தொடங்கலை. நாங்கள் சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருப்போம். அண்ணன் காசியானந்தன் கவிதை போல நிறைவாகும் வரை மறைவாக இருப்போம். சிறகை விரிப்போம், பிறகுதான் சிரிப்போம். பசியோடு பாய்ச்சலுக்காக காத்திருக்கிற, வேட்டைக்காக காத்திருக்கிற அந்த புலியாக பதுங்கி இருப்போம். பாய்ந்தால் வேட்டை தான், பிறகு கோட்டை தான். நின்றார்கள் வென்றார்கள் என்பதான் வரலாறு பதிவு செய்யும். இந்த சும்மா அந்த 1 சீட்டு 2 சீட்டுக்கு மண்டிடுற கூட்டம் இல்லது. சந்தர்ப்பம் வருவரை காத்திருப்போம். அதுவரை மக்களோடு மக்களாக நிற்போம், மக்களோட நிற்போம். அவன் வேர்வையோடு நிற்போம், அவன் உழைப்போடு நிற்போம், அவன் தூசியோடு நிற்போம், அவன் சுவாசத்தோடு நிற்போம், அவன் ரத்தமும் சகதியோடு நிற்போம், அவன் பிரச்சனைகளோடு நிற்போம். மக்கள் இயக்கமாகவே களமாடுவோம். காலம் வரும்போது தேர்தல் களத்தில் நிற்போம், வெல்லுவோம், எமக்கான அரசை நிறுவுவோம். அன்றைக்கு இந்த நாட்டில் தமிழர்கள் செய்கிற, அன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க இந்திய இறையாண்மைக்குள் இருந்துகிட்டு என்ன செஞ்சிட முடியும்னு. அதை பொறுத்திருந்து பாருங்க. மராட்டியன் இதே இந்திய இறையாண்மைக்குள் இருந்து மராட்டியனாக வாழ்ந்து விட முடியும். மலையாளி அதே மண்ணில் இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டு எனக்கான தண்ணீரை தர முடியாதுன்னு சொல்லிட முடியும். கன்னடன் இருந்துகிட்டு எனக்கான தண்ணீரை தர முடியாதுன்னு சொல்லிட முடியும். என் மண்ணிலிருந்து உனக்கான மின்சாரத்தை நான் தர முடியாதுன்னு தமிழன் சொல்ல முடியாதோ? அதெல்லாம் முடியும். அதற்கான வலிமையை பெறணும். அதனால என்ன கேட்குறாங்க, நீ என்ன சின்ன பையன் அப்படின்னு. இப்படி அதெல்லாம் சின்ன பையன்லாம் கருத்து கிடையாது. எவ்வளோ பெரிய ஆலமரமாக இருந்தாலும் ஒரு விதையில் தான் தொடங்குது. எவ்வளோ பெரிய சமுத்திரமாக இருந்தாலும் ஒரு துளியில் தான் தொடங்குது. என்ன பெரிய காவியமாக இருந்தாலும் ஒரு எழுத்தில் தான் தொடங்குது. அப்படி எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் சிறு புள்ளியில் தான் தொடங்குது. இது சிறு புள்ளியில் தொடங்குறதில்லை. இன்னைக்கு தனி மனிதன் கருத்து என்றதையும் தள்ளி வைத்து விட முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா இதிகாசங்களும் புராணங்களும் தத்துவங்களும் எல்லாம் தனி மனிதர்களால் சொல்லப்பட்டது தான். அதனால இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம், நாளைக்கு 4 பேர், 4000 பேர், 4 லட்சம் பேர், 40 லட்சம் பேர், 4 கோடி பேர் உலகெங்கும் பரவி இருக்கிற மொத்த சொந்தங்களும் சொல்லுகிற வாய்ப்பு வரும். அதுதான் இது. அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். இதில் உன்ட்ட என்ன பணம் இருக்குதுன்னு, ஏன்னா பணத்துக்கு வச்சு அரசியல் செய்யவில்லை. நான் முழுக்க என் இனத்தை நம்பி தான் இந்த அரசியல் கட்சியை தொடங்குறோம். 5 தேநீர் கொடுக்குற என் தம்பிமார்கள், குடிக்கிற என் தம்பிமார்கள் 2 தேநீரை தியாகம் செய்யுங்க. 10 உடை போடுகிற நீங்க 2 உடையை தியாகம் செய்யுங்க. எம் இனத்திற்காக என்று செய்யுங்க. அர்ப்பணிச்சு நில்லுங்க. யூதன் எப்படி யாரை சந்தித்தாலும் நாளை இஸ்ரேலில் சந்திப்போம் என்று கலைந்து சென்றானோ, பிரிந்து சென்றானோ, அதே மாதிரி எந்த நம் தமிழ் உறவுகளை சந்தித்தாலும் நீங்கள் நாளை தமிழீழத்தில் சந்திப்போம் என்று சொல்லுங்க. அது ஒரு லட்சிய வெறியை நமக்குள்ள ஏற்படுத்தும். யாரை சந்திச்சாலும் தோழரே என்று சொல்லாதீங்க. வணக்கம் தமிழரே, வாருங்கள் தமிழரே, உட்காருங்கள் தமிழரே, சொல்லுங்க தமிழரே என்று, தமிழரே என்று உச்சரியுங்கள். அப்போது நமக்குள்ளே இருக்கிற சாதி மத வேற்றுமை மறந்து நாம் தமிழன் என்கிற அந்த உணர்வு நெருப்பு நமக்குள் எரிந்து கொண்டே இருக்கும். அதுல கவனமா இருங்க. அப்படியே நாம வரணும். கொஞ்சமா வரணும். நமக்கு வேற வழியே இல்லை, வரியே இல்லை. உலகத்தில் தமிழனுக்கென்று நான் சொல்றேன், எனக்கு யாரும் இல்லை என்னை தவிர, உனக்கும் யாரும் இல்லை உன்னை தவிர. எனது விடுதலை எனது கையில, உனது விடுதலை உனது கையில. நாம் எல்லோரும் இணைந்து நமது விடுதலை வென்றெடுப்பதை தவிர ஒரு வாய்ப்பு இல்லை. சர்வதேச நாடுகளில் எவனும் நம்மளை கைவிட்டான். மைக்கேல் ஜாக்சன் ஒரு நடன கலைஞன் செத்ததுக்கு உலகம் அழுதுச்சு. நம்ம மொத்த இனமும் செத்ததுக்கு உலகத்துல ஒரு பை அழல. அதை நீங்க கவனிச்சுக்கிறணும். உலகத்தில் எவன் அடிபட்டாலும் நம்ம அழுதான். உடல்ல முதல்ல எங்க அடிபட்டாலும் கண் அழுது மாதிரி உலகத்துல எவன் அடிபட்டாலும் தமிழ் அழுதான். ஆனா தமிழன் செத்த போது எவன் அழல. இங்க இந்த நாட்டுல புலிகள் இனம் அழியுதுன்ட்டு 1400 தான் இருக்குது புலிகள் காட்டுக்குள்ளன்னு கணக்கெடுக்கிறான். வி சேவ் டைகர்ஸ்னு விளம்பரப்படுத்துறான். அதுக்கு 10,000 கோடி செலவழிக்கிறான். வன விலங்குகளை காக்க துடிக்கிற எம் தேசம். சக மனிதன் தன்னை போலவே எலும்பு நரம்பு ரத்தமும் சதையுமா இருக்கிற சக மனிதன் செத்து விழுவதை ரசிச்சது, சகித்து கொண்டிருந்தது, அந்த சாவுக்கு துணை போனது. அதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. மாந்த நேயம்ங்கிறது வெறும் வார்த்தையில அதெல்லாம் இல்லை. இங்க எவனையும் நம்பி புண்ணியம் இல்லை. இனி நம்ம கிட்ட இருக்குது ஒரே வலிமை, ஒற்றுமை. அதை தவிர வேற வாய்ப்பே கிடையாது. இனி பிளந்து கிடந்து ஒன்னும் வாய்ப்பு இல்லை. சிதறி கிடந்து எதுவும் இல்லை. அதனால பதறாம இருக்கணும், அதே நேரம் சிதறாம இருக்கணும். ஒரே நேரத்துல 1 கோடி பாயணும். இனி தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துல மீனவனை அடிச்சா சீமான் இறங்கி இங்க போராடணும். அமெரிக்கால அதே நேரத்துல போராடணும். ஆஸ்திரேலியால போராடணும், ஜப்பான்ல போராடணும், கனடால போராடணும். இது தமிழனுக்கு எங்க அடித்தாலும் என் இனத்தின் மீது விழுந்த அடி என்று எல்லாருக்கும் வலிக்கணும். அதை நீங்க கவனிக்கணும். ஈழத்தமிழர்களுக்காக சீமான் பேசுவாரு. ஆனா இங்க இருக்கிற தமிழர்கள் அடிபடும் போது ஈழத்தமிழர்கள் பேசினார்களா என்ற கேள்வி வரக்கூடாது. இங்கே தமிழன் எங்க அடிபட்டாலும் தமிழனுக்கு வலிக்கணும். கனடால பிரச்சனையா, இங்க கொடி பிடிப்பான் சீமா.
அது இரவா ஏந்துவான், மழையா நனைவான், வெயிலா காய்வான், பனியா நனைவான், பசியா கிடப்பான்.